தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 37 இடங்களை கைப்பற்றி அதிமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. தர்மபுரியில் பாமகவும், கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணனும் வெற்றி பெற்றுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிட்டது. தமிழகத்தில் கன்னியாகுமரி மற்றும் தர்மபுரி தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் அக்கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் அதிமுக அரசின் 4வது ஆண்டு துவக்க நாளில் அக்கட்சிக்கு 37 இடங்களில் கிடைத்துள்ள வெற்றி கட்சியினரை உற்சாக வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. அதிமுக கூட்டணியிலிருந்து கடைசி நேரத்தில் வெளியேறி தலா 10 தொகுதிகளில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டு படுதோல்வியை சந்தித்துள்ளனர். தர்மபுரியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அன்புமணி அதிமுக வேட்பாளர் மோகனை விட 1 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். 2வது இடத்தை காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணியில் விருதுநகரில் போட்டியிட்ட வைகோ 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்ட 14 இடங்களிலும் தோல்வியடைந்து 3வது மற்றும் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. இந்த கூட்டணி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது. புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி தென்காசியிலும், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும் தோல்வியடைந்துள்ளனர். திமுக முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ராசா, தயாநிதி, TR பாலு, TKS இளங்கோவன் உள்ளிட்ட அனைத்து மூத்த தலைவர்களும் இத்தேர்தலில் தோல்வியடைந்தனர். நீலகிரி தொகுதியில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை மத்திய அமைச்சர் ராசா 1,04,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். திமுக வேட்பாளர் TR பாலு 1,44,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ராசா போட்டியிட்ட நீலகிரி தொகுதியில் 60,000 பேரும், தயாநிதி போட்டியிட்ட மத்திய சென்னை தொகுதியில் 21,000 பேரும் யாருக்கும் ஓட்டளிக்க விரும்பாமல் நோட்டாவுக்கு ஓட்டளித்துள்ளனர். மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிவகங்கை தொகுதியில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு படுதோல்வி அடைந்தார். மயிலாடுதுறையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் 50,000 ஓட்டுகள் மட்டுமே பெற்று 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இதேபோல திருப்பூர் தொகுதியில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவனும் 35,000 ஓட்டுகளுடன் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான நாராயணசாமியை விட NR காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்.